சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க உடனே. சிஸ்டர் மதர் கூட்டிட்டு போங்க. ஓகே மதர். குழந்தைங்களா வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சொல்லுமா ஆனந்தி, நேத்து நீ வந்துட்டு போனதா சிஸ்டர் சொன்னாங்க. ஆமா மதர், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும். உதவின்னு கேட்டு வர யாருக்கும் எங்களால முடிஞ்ச உதவிய செய்வோம். ஆனா நீ கேட்டிருக்கிற உதவி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. யாரும் இல்லைன்னா, எல்லாரும் இருந்தும் எதுவுமே இல்லைன்னு கஷ்டத்துல இங்க நிறைய பேர் வருவாங்க. ஆனா உன் விஷயத்துல உனக்குன்னு குடும்பம் இருக்கு, நல்ல வேலை இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் இங்க வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு வாழணும்னு நினைக்கிற? அதுக்கு பெரிய காரணம் இருக்குது மதர். உன்னோட கதையும் காரணமும் தெரிஞ்சாதான் எங்களால உதவி பண்ண முடியும். உன் வயித்துல வளர குழந்தை யாரோடதுன்னே தெரியாதுன்னு சொன்னியாமே. அது உண்மைதே மதர். சரி, உன்னை பத்தி தெளிவா சொல்லுமா. என் ஊரு செவரக்கோட்டைன்னு ஒரு கிராமம். உன் வாழ்க்கையில இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவ்ளோ தைரியமான பொண்ண நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லம்மா. வெரி குட். தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு தண்டனைய பிஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போற மனுஷங்களை, பொண்ணுங்களை தான் நிறைய பார்த்திருக்கேன். யாரோ பண்ண தப்புக்கு தண்டனையா ஒரு உயிரை அழிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி இந்த சொசைட்டியை எதிர்த்து நிக்கிற உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இப்படி ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு நிக்கிறது சாதாரண காரியம் இல்லைன்னு எங்க அனுபவத்துல இருந்து உறுதியா எங்களால சொல்ல முடியும். நீ ஒரு சிங்கப்பெண் தான். நான் இந்த குழந்தைய தைரியமா சுமக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களே, ஆனா உண்மையிலேயே தைரியசாலி என் அன்புதே. அவர்தே எல்லாரையும் எதிர்த்து எல்லாரோட ஏச்சு பேச்சு கிண்டல் கேலி எல்லாம் தாண்டி என்னைய ஏத்துக்கிட்டவர. எங்களோட இந்த தைரியமான முடிவால அவரோட சேர்ந்து வாழ்ற சந்தோஷம் எனக்கும் என் குழந்தைக்கும் கிடைக்கும். ஆனா அது நிரந்தரமான எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துருச்சு. திடீர்னு ஏன் அப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? நாளைக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அப்பவும் அவர் மனசு இதே மாதிரி இந்த குழந்தை மேல பாசமா இருக்குமா மதர்? அப்படி ஒருவேளை இந்த குழந்தை மேல அவருக்கு பாசம் குறைஞ்சு தனக்கு பிறந்த குழந்தைதே முக்கியம்னு அவர் நினைச்சிட்டா நான் யார் பக்கம் நிக்கிறது? அப்படி ஒரு குழப்பமே வேணான்னு தோணுச்சு. இந்த குழந்தையால அவருக்கோ அவரால இந்த குழந்தைக்கோ எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு நான் இங்கே வந்து குழந்தை பெத்துக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். உன் மனசு எனக்கு நல்லா புரியுதுமா. ஆனா இதுக்கு உன் புருஷ சம்மதிக்கணும்ல. அவருக்கு இது தெரிஞ்சா நிச்சயமா அவர் சம்மதிக்க மாட்டாரு. அப்படின்னா என் அக்கா வாழ்க்கைக்காகதே நான் பொறுமையா இருக்கிற மதர். மாமாக்கு சீக்கிரமே வேலையை ஊருக்கு மாத்தி வாங்கி கொடுத்துட்டு யார்கிட்டயும் சொல்லாம நான் இங்க வந்துருவேன். நான் எங்க இருக்கேன்னு யாருக்குமே தெரிய வேணாம். உங்களுக்கு வேற ஊர்ல கூட இதே மாதிரி காப்பகலா இருக்குன்னு சொன்னாங்க. என்னை அங்க எங்கேயாச்சும் அனுப்பிடுங்க மதர். நான் என் குழந்தையையும் வாழ்க்கையையும் பார்த்துக்கிட்டு தனியாவே இருந்துக்கிறேன். என்ன மதர் யோசிக்கிறிய? உதவி பண்ண மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. நான் உனக்கு உதவி பண்றேன். நன்றி மதர், ரொம்ப நன்றி. உங்க காலுக்கு என்னாச்சு மதர்? உங்களால நடக்க முடியாதா? எல்லார் வாழ்க்கையிலயும் இறைவன் ஒரு பாடத்தை புகட்டுவாரு. அந்த மாதிரிதான் என் லைஃப்லயும் நடந்துச்சு. பெரிய அத்லட் ஆகணும்னு நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல
என் 2 காலும் செயலிழந்து போயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் பல பேருக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் என் வாழ்க்கைங்கிறத இறைவன் எனக்கு உணர்த்தினாரு.